இப்போ என்னன்னா திருவண்ணாமலை கூட போறாங்க. தீபஜோதிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சும்மா போய் கிளிக்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு போறாங்களே தவிர்த்து, அந்த தீபஜோதி எதனால ஏத்துறாங்க? எதனால பார்க்குறாங்க? திருவண்ணாமலையோட அந்த பிரசித்தி என்ன? எதுவுமே தெரியாது. இப்ப முருகனை ஏன் நம்ம சேவிக்கிறோம்? முருகன் கிட்ட என்னென்னலாம் இருக்கு? அத பத்தி எதுவுமே தெரியாது. சேவிக்கிறோம், நம்பிக்கையோட சேவிக்கணும்னா, உடனே நம்பிக்கைனா எப்படி? அவசர உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே என்னன்னா, உடனே முருகன் வந்து இப்படி கைய அப்படி நீட்டுனோனே உங்களுக்கு அது வந்துடணும் அந்த இது. பொறுமையே யார்கிட்டயுமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட என் லைஃப்ப நான் கெட் பேக் பண்றதுக்கு, எனக்கு 8, 10 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு. வேற எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பொண்ணா இருந்தாலும், இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு தப்பான வழிக்கு போயிருக்கும். இது ஓப்பனா சொல்றேன். இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு தப்பான வழிக்கு போயிருக்கும். இல்ல கல்யாணம் பண்ணி கல்யாணத்துல புரிதலே இல்லாம குழந்தைய வச்சுட்டு எங்கேனா நின்னுருக்கும். இல்லைன்னா மென்டலி ஒரு மாதிரி டயர்ட் ஆகி எங்கன்னா மனநல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இல்லைன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டு ரோட்ல எங்கன்னா ஒரு இதுவா வந்து உட்காந்துருப்பாங்க. தான் என்னவா இருக்கும்னு கூட தெரியாம. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் அந்த நம்பிக்கையில கொடுத்ததுதான். அந்த நம்பிக்கையும் புரிதலும் இல்லைன்னா நம்ம சுவாமி கும்பிடுறதுக்கு அர்த்தமே இல்லை.